வாழும் பெருநாடு நீரதன் புதல்வரின் நினைவு அகற்றாது. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பாரத அன்னை பேசுகிறேன். என்னை உங்கள் தாயாக நினைக்கும் நீங்கள் என்னுடைய இயற்கை வளங்களையும் வேற்றுமையில் ஒற்றுமையையும் பேணி பாதுகாத்து என்னை உலகிலே உயர்ந்தவர்களாக சிறப்புறச் செய்ய வேண்டும். விடுதலை காற்றை நாம் சுவாசிக்க தியாகங்கள் பல செய்து தன் உயிரையும் தந்த நம் நாட்டு தலைவர்களின் நினைவு கூறுவோம். நீங்களும் இந்நாட்டை ஜாதி மத மொழி வேறுபாடின்றி பாதுகாத்து வெற்றி நடைபோடும் இந்தியாவாக வழிநடத்துங்கள். பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாப்போம். பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் தான் பாண்டி அற்ற பொருள் வானம் முழுகிறது பூமி விழுகிறது உலகை சுற்றுவது வரை இவரோடு பயணித்து வந்தாயா, ஏற்றல் வைத்தாயா, நீர் பாய்ச்சினாயா, நாற்று நட்டாயா, களை கழித்தாயா, கழனி வாழ்ந்தவருக்கு கஞ்சு களையணும் வந்தாய் அல்லது நீ மாமனா மச்சானா மான கட்டவனை எதற்கு கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் வரி, தம்மை என்று பண்ணடா கலந்து நெல்லடா தம்மை சுற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் பகத்சிங். நான் இந்திய விடுதலை போராட்ட வீரர். நம்ம நாடு நம் உரிமை, கடமை செய்வோம், நாட்டை பாதுகாப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சுபாஷ் சந்திர போஸ். நான் ஒரு விடுதலை போராட்ட வீரன். இந்தியாவில் ராணுவ படை உருவாக்கினேன். ஜெயின் ஜெயின் ஜெயின். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே சுற்றமாக வெண்ணி நம்மை தூர் செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சில் மீது வானிலிருந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நான் கண்ட கனவுகளை மாணவர்களாகிய நீங்கள் நினைவாக்கி காட்டுங்கள். நன்றி, வணக்கம். அன்பு இரக்கம் கருணை இவைகள்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உங்கள் உள்ளங்களில் வாழ்கிறேன். ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக இந்தியாவுக்கு வந்தேன். நாம் இயேசு கூறிய போல உன் அடுத்தவரையும் நேசி என்ற வார்த்தைக்கு நீங்கள் வாழ்ந்து மனிதனே உறவாக விளக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நான் சுதந்திரம் முடிந்தவர். எனக்கு கொண்டை நன்றால் மிகவும் பிடிக்கும். குழந்தைகளுக்கு நேருவாவா என்று அழைப்பேன். எனக்கு ரோஜாக்கள் மிகவும் பிடிக்கும். எனது பிறநாளை குழந்தைகள் வாங்கும். குழந்தைகளை நீங்கள்தானா வருங்கால இந்தியாவில் தூண்கள் எனவே இந்தியாவை மேலும் வளர்ச்சியடைய நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வேலுநாச்சியார். 1930ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் பிறந்தேன். நான் பல மொழிகளை கற்று போர் பயிற்சிகளை பெற்றேன். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட இந்தியாவின் முதல் பெண் ஆட்சியாளர் என்ற பெருமைக்குரியவர் நான். ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட எனது கணவனை இழப்பிற்கு பின் சிவகங்கையை மீட்டெடுத்தேன். எனது படைத்தளபதியாக இருந்து குயிலி ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு தீ வைத்து அளித்தார். எனது வீரமும் போராட்ட குணமும் இன்று பலருக்கு ஊக்கமளிக்கிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மேகு சிதம்பரனார். இந்திய விடுதலைக்காக பாடுபடி நானும் ஒருவன். என்னை கப்பலோட்டி தமிழர்கள் என்று அழைப்பர். என்னை செக்கிலிட்டு செம்மல் என்று கூறுவார்கள். ஆங்கிலேயர்கள் என்ன கொடுமை எனக்கு செய்தாலும் வந்தே மாதர் வென்ற